அன்பு மாணவிகளுக்கு இனிய காலை வணக்கம். இந்த ஒளிப்பதிவில் என்ன பார்க்கவிருக்கிறோம் என்றால், C++ ப்ரோக்ராமை எப்படி நம்ம உங்களுக்கு ஒர்க் பண்ணி பார்க்கறது மொபைல் ஃபோன் மூலமாகவே நம்ம வீட்டிலேயே நம்ம மொபைல் ஃபோன் மூலமாக அது எப்படி ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மெத்தடை தான் நம்ம இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த முறைகளில் செய்யலாம் அப்படின்றதுக்கான வழிமுறைகளை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், செல்லலாம். இப்போ முதல்ல நம்ம ஆல்ரெடி நான் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ஃபைலை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். முதல்ல 11th அப்படின்னு சொன்னால் 11க்கு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிங்க. ஃபோல்டர் வந்து இது போல் நான் க்ரியேட் பண்ணி வச்சிட்ருக்கிறேன். இப்போது 11th ஸ்டாண்டர்டுன்னு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த ஃபோல்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஏபிகே ஃபைல் அதை லிங்க்கும் அனுப்புகிறேன். டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் அதை தனியாக வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே கூட இன்ஸ்டால் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணி நான் தனி ஃபைலாகவும் வச்சுருக்கிறேன். அந்த ஃபைல் உங்களுக்கு வேணும்னா அப்படியே அனுப்புகிறேன், அதை இன்ஸ்டால் பண்ணிங்க. இப்போ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறன்றது பார்க்கலாம். இப்போது அதை கொடுத்த உடனே இன்ஸ்டாலுக்கு நம்ம ப்ரொசீஜர் ஜஸ்ட் இதில் இன்ஸ்டாலில் ஓகே இன்ஸ்டால்னு ஒரு ப்ரொசீஜர்ஸ். ஓகே, செட்டிங்ஸில் எக்ஸ்ப்ளோரரில் ஓகே இன்ஸ்டால். இப்போ ஓப்பன். இதில் கண்டினியூ கொடுங்க. இப்போ எல்லாமே நம்ம லேர்னிங் பர்பஸுக்காக C++ அப்படின்றதுக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துங்க. அதுக்கடுத்தால நம்ம இன்டர்மீடியட் லெவலில் எடுத்துங்க. அட்வான்ஸ் வேணாம், எக்ஸ்பர்ட் வேணாம், இதெல்லாம் பிகினர்ஸும் வேணாம். இன்டர்மீடியட் லெவல் நடுநிலைமையானது அப்படின்றத அதை தேர்ந்தெடுத்துக்குங்க. அதற்கடுத்தாற் போல் சிம்பிள் டெர்மினேட் ஆர் வெப் பேஸ்டு ப்ரோக்ராம், இதுவே நமக்கு போதுமானது. கிராஃபிக்கர்லாம் நமக்கு தேவையில்லை. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராம்ஸ்ன்றது ஜென்ரலாக இருக்கிறது தான். அது போலேயும் பண்ணலாம். இல்லை சிம்பிள் நம்ம இன்டர்ஃபேஸஸ் தான், நம்ம டெர்மினல்ஸ் தான் பண்ண போகிறோம். சிம்பிள் பண்ணுறதுனால நம்மளுக்கு எதுவும் தேவைப்படாது. ஓகே, இதுக்கு எடுத்தாற் போல் இது எல்லாமே அப்படியே அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ. கோடிங் அனாலிசிஸ் என்னென்ன பண்ண போகிறோன்றத சொல்லியிருக்காங்க. கண்டினியூ. லோடிங் எரர் என்ற இந்த மெசேஜ் வரும். பட் அந்த மெசேஜ் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். இது பணத்துக்கான டீட்டெயில்ஸை கேட்குறதுக்காக இருக்குது. அதை லிமிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. வெளியில் பட்டன் அழுத்துனீங்கன்னா வெளியேறிடலாம். அது கேட்காது. அப்படி கேட்டாலும் நீங்கள் அதுக்கான பேமெண்ட் எதுவும் கொடுக்க வேண்டாம். இப்போ நம்மளுக்கு இந்த இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபைலை நம்ம கிளிக் பண்ணால் டேரெக்டாக இப்படி வந்துடும். இது என்ன பண்ணுறீங்க, நான் ஆல்ரெடி ஒரு ஃபைலை நம்ம இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. நம்ம சிம்பிள் பண்ணுறதுனால சிம்பிளாக தானே பண்ண போகிறோம் நம்ம, அதனால் இது எதையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா செலக்ட்ன்ற ஆப்ஷன் வரும். டெலீட் கொடுத்துட்டு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இங்கே ஃபோல்டர் போல் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன்னு சொன்னேன். ஓப்பனில் போயிட்டு அலோவை கொடுத்துட்டு, அலோன்னா இந்த இடத்துல இந்த ஃபைல் நம்ம அக்சஸிங் கண்ட்ரோலில் கொடுக்கணும். எல்லாமே அக்சஸ் கண்ட்ரோலில் ஓகே கொடுத்துட்டோம்னா வெளில வந்துடும். இப்போ ஃபைல்ஸில் நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜில் இங்கே பண்ணியிருக்கேன் 11th ஸ்டாண்டர்ட். ஆல்ரெடி நான் ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன். ஆனால் இது எக்ஸ்டென்ஷன்ஸ் CXSன்னு வரும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. CXSன்றதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா நம்ம CPP தான் ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஆனால் இதில் வந்து CXS அப்படின்ற ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் அதுவே க்ரியேட் பண்ணிக்குது.
இப்போது இந்த ப்ரோக்ராம்ஸை நம்ம எப்படி ரன் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். சிஎக்ஸ்எஸ்ன்றதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏற்கனவே சொல்லிட்டேன். சிபிபி தான் நம்ம பண்ணுற ப்ரோக்ராம். நம்ம இந்த கோடிங் ஆப் பேர் சிஎக்ஸ்எஸ் அப்படின்ற ஆப்ன்றதுனால அதனுடைய எக்ஸ்டென்ஷன் அதுவே எடுத்துக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அதே போல் பேமெண்ட்டுன்ற பட்சத்தில் அந்த பேமெண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த வெளியேறுவதற்கான பொத்தானை கிளிக் பண்ணால் வெளில வந்துடும். மீண்டும் இப்படி நம்ம திறக்கும்போது இப்போ இது போல் வந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம புதுசாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஃபைல் எடுக்கணுன்னா இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பனில் லாஸ்ட் ஓப்பன்டுன்னு இருக்குல்ல, இந்த லாஸ்ட் ஓப்பனில் போயிட்டு நம்ம ஃபைலோட ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணால் அந்த ஃபைல் வந்துடும். இது நம்ம கொடுத்த ஃபைல். நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கிறேன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இங்கே ப்ளே பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு ப்ளே ஆகிடும், அந்த ரன் ஆகிடும். ரன் ஆகிட்டால் இப்போ இதுக்கான வேல்யூஸ் கேட்குது. இது ஒரு சிம்பிளான அடிஷ்னல் ப்ரோக்ராம் தான். இப்போ 45 அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதே போல் வேல்யூ 86 நம்ம என்ட்ரு கொடுக்குறோம். இதில் என்டர் பட்டன்னு கீழே இருக்குது இது அப்படின்றது அது வந்துடுச்சு சார், ப்ளூ கலரில் இருக்கு. இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறதுக்கான இது போல் எல்லா C++ ப்ரோக்ராமையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டிலேயே மொபைல் ஃபோன் மூலமாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கம்மா. இதுக்கான ஆப்பும் அனுப்பிச்சி விட்டுறேன். அப்படி தேவைன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த கடைசியாக அந்த லோடு ப்ரைஸ் டீட்டெயில்னு வரும், அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் இந்த எஸ்கேப் பட்டனை கொடுத்துட்டா வெளியிலும் வந்துடும். அதே போல் அதுலேயும் வெளியில் வந்துட்டு மறுபடியும் நம்ம ஐக்கான் இருக்கும், இந்த ஐக்கானை ஓப்பன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாமா. ஓகே, ஒர்க் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.